நமது தொலைபேசி இணைப்பில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் நண்பர் அர்ஜுனமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. திமுக மிரட்டியதால் தான் ரஜினிகாந்த் அரசியலிலிருந்து விலகினார் என்று சொன்ன ஆதவின் கருத்தை தற்பொழுது ரஜினிகாந்த் மறுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அது ஏற்கனவே நான் என்னோட பதிவுல தெளிவுபட போட்டிருந்தேன். என்னன்னா அவர் கொஞ்சம் ஆர்வ கோளாறான வேலையிலே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் என்னோட பதிவு. ஏன்னா அவரோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் இந்த மாதிரி பெரிய தலைமை பண்பு உள்ள மிகப்பெரிய புகழுக்கும் மக்களோட நேசத்துக்கும் உண்டான அவங்க அன்புமிக்க ரஜினிகாந்த் அவர்களை இந்த மாதிரி குறைச்சு மதிப்பீட்டு பேசுவது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. அது இன்னைக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கதுங்கிறத எங்களோட மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க எடப்பாடி அவர்களும் அதை பற்றி சீரியஸாகவே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கருத்து யாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க, தமிழ் மக்களுக்கு நேசத்துக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை யார் சொன்னாருமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்கிறது தான் இது வெளிப்படைத்தன்மை. இப்போவும் விஜய் அவர்கள் மௌனம் காப்பதுங்கிறது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை. ஏன்னா ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவர், சினிமாவில் உச்சபட்ச நடிகராக இருக்கிறவரை ஒரு சினிமாக்காரர் இந்த மாதிரி அவர் கட்சியில் நிர்வாகத்தில் உட்பட்டவர் இந்த மாதிரி குறைச்சி மதிப்பிட்டு பேசுவதை தவிர்க்க சொல்லியிருக்கணும். இவரே ரஜினி சார் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிச்சு இருக்கணும் ஆதவர்ஜுனை. அதை தான் எங்க நயினா நாகேந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாரு. இது அவர் செய்ய விருப்பப்படாமல் இருக்கிறத பார்த்தா வேறு வெகுஜன விரோதமான ஒரு போக்கில் இருப்பாங்களோன்னு கவலையா இருக்கு எனக்கெல்லாம். இப்போ மக்களினுடைய புரிதலுக்காக ஒரு கேள்வி. கட்சி தொடங்குவதாக இருந்தார் நடிகர் ரஜினிகாந்த். அந்த முடிவை என்ன காரணத்தினால கைவிட்டாருங்கய்யா? அது பல முறை அவங்க சொல்லியிருக்காரு, நானும் பல டிவியில் சொல்லியிருக்கேன். ஒன் அண்ட் ஒன்லி காரணம் கோவிட் தாங்க அதுக்கு மெயின் காரணமே. கோவிட்டுங்கிற ஒரு பெரிய தொடர் இடர்பாடு இல்லாமல் இருந்திருந்ததுன்னா நிச்சயம் அவர் கட்சியை தொடங்கினபடி தொடங்கியிருப்பாரு, மிகப்பெரிய ஆளுமைக்கும் வந்திருப்பாருங்க. நன்றி சார். கடுங்கிறதுதான் அவரோட கவலை. மக்கள் பாதுகாப்பா இருக்கணுங்கும் போது இப்ப இவர் நிறைய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஒரு உயிர் காவு கிடந்தது. அப்ப கோவிட் நேரத்தில் நிறைய உயிர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு பய உணர்வோட, அதே சமயத்துல ஒரு பாதுகாப்பு உணர்வோட, மக்கள் மேல அவருக்கு இருக்கிற மதிப்புனால என்னால ஒரு இடர்பாடு மக்களுக்கு வரக்கூடாதுன்ற மிகப்பெரிய குணம் இருந்ததுனாலதான் தனக்கு எவ்வளவு பெரிய அதனால ஒரு இழிவான சொற்கள் வந்தாலும் மக்கள் நலனே முக்கியமான நலன்கிற கருத்துலதான் அவங்க பின்னாடி பண்ணாங்க. அதனாலதான் அவங்க அந்த நேரத்துல அந்த முடிவை மாற்றி எழுதினாங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைங்க. அது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்றேன், கோவிட் தான் மெயின் காரணங்க. சரி, இப்ப ஆதவ் அர்ஜுனாவிற்கு எதிராக மறுப்பு தெரிவித்து அவர் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கையில காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு வரியை மிக அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கிறாரு. என்ன பொருளாக இருக்கலாம்? எப்போதுமேங்க அவருக்கு பிரபஞ்ச சக்தி மேல அதீத நம்பிக்கை உடையவருங்க. எந்த ஒரு செயலுக்குமே அவருக்கு நல்லா தெரியும், உண்மைத்தன்மை இல்லாத செயல்கள் என்னைக்குமே வெளிச்சத்துக்கு வந்துடும் சொல்லுவார். ஒரு காலத்துல ஆண்டவனாலும் தமிழ்நாளை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் தான் அவர். ஏன்னா அவர் ஒரு சித்தர் மாதிரி ஒரு குணம் உள்ளவர். அந்த சித்த எண்ணத்துல அவர் மனசுல என்ன ஆழமா பதிவு இருந்ததோ அந்த பதிவை வெளிப்படைத்தன்மையோட வெளியிடுற மன தைரியம் உள்ளவர் தான் அவர். இப்ப இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு, ஏதாவது அரசியல் நிலைப்பாட்டை தற்பொழுது எடுத்திருக்கிறாரா ரஜினிகாந்த்? அரசியல் நிலைப்பாடுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வலிமையான ஒரு எண்ணம் உள்ளவர். எதுவுமே நேர்மையா இந்த நேரத்துல என்னோட சொல்லுனால நல்லது நடக்கும், தமிழ் மக்களுக்கு ஏதாச்சும் பலன் அளிக்கும்னு நினைச்சா சங்கோஜமும் பட மாட்டாரு. இவர் சொல்ற மாதிரி பயந்தாம வேலையும் பண்ண மாட்டார். அவர் துணிச்சலான ஒரு முடிவெடுத்து தைரியமா அதை சொல்லக்கூடிய மனோதிடம் உள்ளவர் தான் ரஜினி அவர்கள். நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று தனது அறிக்கையில் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். ரஜினி அரசியலுக்கு வராததற்கு கொரோனாவே காரணம் என்று அவரது நண்பர் தற்பொழுது பதிவிட்டிருக்கிறார். அவரது நண்பர் அர்ஜுனமூர்த்தி பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததற்கு கொரோனாவே காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆளுமையை ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசியிருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். ரஜினி சித்தர் போன்றவர், பிரபஞ்சத்தின் மீதுள்ள நம்பிக்கையில் அவர் பேசியிருக்கிறார் என்றும் ரஜினியின் நண்பர் நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்.
ஆதவின் கருத்து அவதூறு கருத்து என்று நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா ரஜினி குறித்து பேசியிருந்தார். அதை தற்பொழுது பார்க்கலாம். நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின்ட் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது. அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். திமுகவின் மிரட்டல் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகின்ற முடிவை கைவிட்டதாக ஆதவ் அர்ஜுனா சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அதற்கு பல்வேறு தலைவர்களும் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார்கள். பழனிசாமி, நயினார், எல் முருகன், ரகுபதி, திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருந்தார்கள். தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்தும் ஆதவினுடைய கருத்துக்கு தனது மறுப்பை பதிவு செய்திருக்கிறார்.